இங்கிலீஷ் பேசினாலும் தமிழண்டா. ஹாய் தமிழியன்ஸ், வெல்கம் டு ஃபோமா தமிழச்சி யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எம்ஆர்பி எக்ஸாம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எம்ஆர்பி எக்ஸாம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரெக்யர்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா மெடிசின்ஸ் ஓரியன்டாக இருக்கிற எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் கண்டக்ட் பண்ணுற போர்டு தான் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி போர்டு அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஃபார்மசிஸ்ட், நர்ஸ், சர்ஜன், தென் எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ், தென் லேப் டெக்னீஷியன், இந்த மாதிரி நிறைய ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன்ஸ்க்கு எல்லாமே எக்ஸாம்ஸ் மூலயமா கண்டக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா மெடிக்கல் ரெக்யர்மெண்ட் போர்டு மூலயமா தான் கண்டக்ட் பண்ணுறோம். இப்போது வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வந்திருக்கு. ஃபார்மசிஸ்ட், நர்ஸு, தென் சர்ஜன், இதெல்லாம் சர்ஜன்ஸ்க்கெலாம் முடிஞ்சிருச்சு. ஃபார்மசிஸ்ட் அண்ட் நர்ஸ்க்கு மட்டும் இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம ஃபார்மசியோட நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். எப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 10ல் வந்து 10/8 ஸ்டார்ட் ஆச்சு. 2022 30/8/2022 எண்ட் ஆகுது நோட்டிஃபிகேஷனோட டேட்டு. இது வந்து நம்மளுக்கு டோட்டலாக எத்தனை வேக்கன்சிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 889. டோட்டலாக வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக 889 வேக்கன்சி, அதாவது ஆல் கேட்டகரி. இப்போ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருக்கலாம், தென் அதுக்கப்புறம் கேஸ்ட் வைஸ் பிரிக்கிறதா இருக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டோட்டல் சீட்ஸ் வந்து 889 சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதோட சிலபஸ், தென் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இதில் ஃபர்தராக பார்க்கலாம். இப்போது ஃபார்மசிஸ்டோட இதோட பே ஸ்கேல், அதாவது எவ்வளோ வந்து சேலரி வந்து ஸ்டார்டிங் சேலரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 35,400 வந்து ஸ்டார்டிங் சேலரி. தென் டு 1,12,400 வந்து சேலரி வந்து எண்டிங் சேலரி. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மசிஸ்ட், அதாவது பி ஃபார்ம், டி ஃபார்ம், இல்லை ஃபார்ம் டி படித்தவங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இவ்வளோ சேலரி வந்து கிரெடிட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு ஸ்டார்டிங் சேலரியே பார்த்திங்கன்னா 35,400. எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக நம்மளுக்கு வந்து 1,12,000 வரைக்கும் நம்ம வந்து இந்த இதில் ஏர்ன் பண்ணலாம். தென் இதோட மினிமம் ஏஜ் வந்து எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 18. மேக்ஸிமம் ஏஜ் வந்து 59 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசிக்கு மட்டும் வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது. ஓபிசிக்கு வந்து 32 ஆர் 50 வரைக்கும், அதாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, 32லேருந்து 50 வரைக்கும் இருக்க ஏஜ் பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து எம்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இது வந்து நார்மலாக நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்போது, எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, தென் ஃபார்மசிஸ்ட் வந்து எவ்வளோ பே ஸ்கேல் வாங்குகிறோம், தென் மினிமம் ஏஜ் எவ்வளோ, இதெல்லாம் பார்த்துருப்போம். இனிமேல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் வந்து என்னென்ன வந்து கொடுத்துருக்காங்க, எப்படி எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, எக்ஸாம்ஸில் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது, எவ்வளோ நேரம் கண்டக்ட் பண்ணுறாங்க, அதை பற்றி இன்னும் ஃபர்தராக நம்ம பார்க்கலாம். தென் எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேசிக் எலிஜிபிலிட்டி வந்து டி ஃபார்ம், பி ஃபார்ம் அண்ட் ஃபார்ம் டி வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். பேசிக்காக வந்து டி ஃபார்ம் முடிச்சிருந்தாவே நம்ம வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். அதில் வந்து நம்மளுக்கு வந்து 50% நம்ம வந்து நமக்கு டி ஃபார்ம்லேயோ இல்லை பி ஃபார்ம்லேயோ இல்லை ஃபார்ம் டிலையோ நம்ம வந்து எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் 10th 12th மார்க்கெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, தமிழ் ஃபஸ்ட்டு பேப்பர் பார்த்திங்கன்னா தமிழ் வந்து அது வந்து 50 மார்க்ஸ்க்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. 1 மணி நேரம் வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். இதில் நீங்கள் வந்து 40% எடுத்திருந்தால் தான் நெக்ஸ்ட் ரவுண்ட், அதாவது ஃபார்மசிஸ்ட் ஓரியன்டட் கொஷின்ஸ்லாம் வந்து அடுத்தது தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் 40% கீழே எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் ஃபார்மசிஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ, அதாவது ஃபார்மசி ஓரியன்டாக இருக்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலுமே அதை வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்கள் தமிழை வந்து கரெக்டாக பாருங்கள். தமிழும் நம்மளுக்கு எதுலேருந்து மேக்ஸிமம் கேட்குறாங்கன்னா 10th வரைக்கும் இருக்கிற தமிழ் சிலபஸ்லேருந்து தான் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. 40% அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 20 to 30 மார்க்ஸ் வரைக்கும் எடுத்திருக்க மாதிரி இருக்கணும். இப்போ வந்து 100க்கு 40%னா 40 மார்க்கு. அதே நமக்கு 50க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 வந்து நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா தான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கே வந்து எலிஜிபிலிட்டி.
தென் ஃபார்மசிஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான், இதுவும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். இல்லைன்னா வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து ரிட்டன் அந்த பேப்பரில் ஷேட் பண்ணி எழுதுவோம்ல அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஓஎம்ஆர் ஷீட் இருக்கும், இப்படி ரவுண்ட் கொஷின் கேட்டிருப்பாங்க, அதில் நம்ம இப்படி இருந்து ரவுண்டுக்குள்ளே ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் ஆகும். இதில் வந்து 100 மார்க்ஸ்க்கு நம்ம எழுதுவோம், 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். இதில் நீங்கள் வந்து மினிமம் 35% எடுத்துருவோம். 35%னா 35 மார்க்ஸ் வந்து நீங்கள் எடுத்திருந்தா தான் இதுக்கு எலிஜிபிலிட்டி. அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக வந்து நீங்கள் உங்களோட 10th 12th தென் ஃபார்மசியோட மார்க்கு, தென் அதுக்கப்புறம் எம்ஆர்பி எக்ஸாமோட மார்க்லாம் கன்சிடர் பண்ணி அவங்க வந்து உங்களுக்கு போஸ்டிங் அலகேட் பண்ணுவாங்க. தென் அடுத்தது நம்மளுக்கு நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அதாவது நீட் நேஷனல் லெவலில் இருக்கிற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸு. பட் நம்மளுக்கு இதில் நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லை, அது வந்து ஒரு வரப்பிரசாதம் கூட சொல்லலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் எக்ஸாம்ஸ் பேட்டர்ன் பற்றி பார்த்துருந்தோம். இதில் வந்து நம்மளுக்கு இன்னொரு மெயின் என்னென்னா நோ இன்டர்வியூவும் நம்மளுக்கு இல்லை. ஓரல் எக்ஸாம்னு சொல்லுவோம்ல, அதுவும் இல்லை. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் பேட்டர்ன் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் இதோட சிலபஸ் வந்து பார்க்கலாம். இப்போ என்னென்னா நம்மளுக்கு ஃபார்மசியோட சிலபஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபார்மசியோட சிலபஸ் பற்றி பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா டிஃபார்ம் லெவல்லேருந்து தான் வந்து கேட்காங்க கொஷின்ஸ் எல்லாமே. இந்த டிஃபார்ம் லெவல்லேருந்து நம்மளுக்கு வந்து 100 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. நம்மளுக்கு எவ்வளோ வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் 35 அதாவது 35%, 35 மார்க்ஸ் எடுத்தாவே மினிமம் எலிஜிபிலிட்டி நம்மளுக்கு. இதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, காக்னசி, காலஜி அண்ட் டாக்ஸிகாலஜி, pharmaceutical jurisprudence, HCP, hospital and clinical pharmacy, HAP, human anatomy and physiology, biochemistry and pathology, drugstore and business management, health education and community pharmacy. இந்த 10 சப்ஜெக்ட்ஸில் இருந்தால் நம்மளுக்கு 100 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இப்போது நான் வந்து என்னோட கெஸ் படி எப்படிலாம் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா என்னோட கெஸ் தான். ஏன்னா இது வரைக்கும் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு எக்ஸாம்ஸும் வந்து எம்ஆர்பி எக்ஸாம் ஃபார்மசிஸ்ட்டுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு டைம் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் எந்த ஒரு ப்ளூ பிரிண்ட் இல்லை, எப்படி வந்து கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இல்லை. நம்மளுக்கு இந்த வருஷம் நம்மளுக்கு எக்ஸாம் எழுதுனானா நெக்ஸ்ட் இயர்லேருந்து எப்படிலாம் அதிகமாக கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து என்னோட கெஸ். ஏன்னா மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஜிபேடாக இருக்கட்டும், நைப்பர்ஸாக இருக்கட்டும், இப்போ ஆர்ஆர்பி இருக்குல்ல, ரயில்வே ஃபார்மசிஸ்ட், இந்த மாதிரி இருக்க எக்ஸாம்ஸில் எதுலேருந்து அதிகமாக கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நான் ஒரு இதில் தான் இவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு கெஸ் வந்து பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்மளுக்கு மேஜராக வந்து 4 சப்ஜெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, காக்னசி அண்ட் காலேஜ் அண்ட் டாக்ஸிகாலஜி, இது 4 தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேஜர் சப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் நம்மளுக்கு 100 கொஷின்ஸில் எனக்கு இதுலேருந்து ஒரு மினிமம் 15 கொஷின்ஸ், இதுலேருந்து ஒரு மினிமம் 15 கொஷின்ஸ், இதுலேருந்து ஒரு மினிமம் 15, இதுலேருந்து ஒரு மினிமம் 15 கொஷின்ஸ் கேட்பாங்க. அதாவது இதுலேயே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 30 கொஷின்ஸ் வந்து கண்டக்ட் ஆகிடுது. மற்ற 70 கொஷின்ஸ் வந்து இதுலேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 60 கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு அலகேட் ஆகிடுது. மற்ற 40 கொஷின்ஸ் தான் இந்த பேசிக்கான இதில் வந்து கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. தென் ஷூட்டிங்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மசூட்டிக்ஸு, தென் அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஃபார்மசூட்டிக்ஸு, பயோ ஃபார்மசூட்டிக்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபார்மசூட்டிக்ஸ் இருக்குது. அதிலேருந்து தான் நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. இதில் நீங்கள் 15 கொஷின்ஸில் மினிமம் 5 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். இதுலேயும் ஒரு மினிமம் 5 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். இதுலேயும் ஒரு மினிமம் 5 கொஷின்ஸ், இதுலேயும் ஒரு மினிமம் 5 கொஷின்ஸ். இது வந்து அட்டன் பண்ணுறது, இது கேட்குற கொஷின்ஸ் வந்து ஒரு அனலைஸ் படி. இப்போ ஃபார்மசூட்டிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ், இது வந்து லா ஓரியன்டாக இருக்கிறதுனால இது எப்படியும் மெயின் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இதில் வந்து ஒரு 5 கொஷின்ஸ் வந்து எப்படியும் கன்ஃபார்மாக வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹெச்ஏபிலேருந்து ஒரு 5 கொஷின்ஸ், ஹெச்சிசிபிலேருந்து ஒரு 5 கொஷின்ஸ், பயோகெமிஸ்ட்ரி, பேத்தாலஜி, இது ரெண்டுலேருந்து தனித்தனியாக 5 கொஷின்ஸ், இதுலேருந்து ஒரு 5 கொஷின்ஸ், இதுலேருந்து ஒரு 5 கொஷின்ஸ். இது வந்து என்னோட கெஸ்ட் தான் ஃபுல்லாக. இதில் பார்த்திங்கன்னா 60 கொஷின்ஸ் வந்து கண்டெயின் ஆகிருக்கு. இங்கே வந்து 70, 80, 90, 95, அதாவது இப்போ வந்து ஒரு 5 to 6 கொஷின்ஸ் இதில் கேட்கலாம்.
இதில் ஒரு 5 to 6 கொஷின்ஸ், இது எல்லாமே சும்மா ஒரு அனலைஸ். இப்போ இதில் வந்து ஒரு 100 கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நாம் ஃபார்மசூட்டிக்ஸில் ஒரு 15 கொஷினில் ஒரு 5 கொஷின்ஸ் வச்சு அட்டன் பண்ணிடுறோம். அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் ஒரு 5, காக்னசியில் ஒரு 5, காலேஜில் ஒரு 5, ஜூடி ஸ்டூடெண்ட்ஸில் வந்து ஒரு மினிமம் 3 கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஹச்ஏபியில் 3, ஹச்சிசிபியில் ஒரு 2, இதில் பயோகெமிஸ்ட்ரியில் ஒரு 3, இதில் ஒரு 2, இதில் ஒரு மினிமம் 2, இதில் ஒரு மினிமம் 2 கொஷின்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா 20, 25 அண்ட் 30, 35, 37 கொஷின்ஸு. நீங்கள் மினிமம் நம்மளுக்கு எவ்வளோ 35% எடுத்தாவே நீங்கள் பாஸு. இந்த மாதிரி கேல்குலேஷனில் மினிமம் கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுற கொஷின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 35 மார்க்ஸ் வந்து எடுத்துடலாம். இதில் எவ்வளோ வந்து 37 கொஷின்ஸ் வந்து மினிமம் நீங்கள் ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம். இதில் நம்மளுக்கு மேஜராக ஒரு வரப்பிரசாதம்னு நான் சொல்லியிருந்தேன். எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கும் இல்லை. நீங்கள் 35 கொஷின்ஸ் வந்து பேசிக்காக ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்தும் பேசிக்காக ஒரு 5 கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டிங்கன்னா 37 மார்க்ஸ், அதாவது 35 to 40 மார்க்ஸ் உங்கள் கையில் அலகேட்டடாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு தென் மற்ற இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லாதனால ஒரு ஃப்ளூக்லேயோ இல்லை திஸ் ஆர் தட், இந்த ஆப்ஷனாக அந்த ஆப்ஷனாக டவுட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணுறது, உங்களுக்கு கிளிக் பண்ணுறப்போ இந்த பேசிக் எலிஜிபிலிட்டி நீங்கள் ஆயிடுவீங்க. ரிட்டன் நம்மளுக்கு ஒரு ஸ்கோரிங் வந்து ஹையாக வந்து கிடைக்கும். அதாவது நம்மளுக்கு வந்து எவ்வளோ மார்க்ஸ் வந்து பேஸ் பண்ணி ரேங்க் வைஸில் தான் எடுப்பாங்க. அந்த மாதிரி இது பண்ணுறப்போ உங்களுக்கு ஸ்கோரிங் ஹையாக கிடைக்கும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட கெஸ்ஸு. தென் இந்த 4 சப்ஜெக்ட் வந்து நீங்கள் வந்து மேஜராக பாருங்கள். மேஜராக நீங்கள் இது ஃபுல்லாக நீங்கள் தரவு பண்ணிங்கனாவே 60 கொஷின்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 to 60 கொஷின்ஸ் ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம். இதில் நான் மினிமம் சொன்னது எப்படின்னா, இப்போ ஃபார்மசூட்டிக்ஸ்லேருந்து ஏதாவது பிஹெச் கேட்டாங்கனாவோ, இல்லை வந்து ஹைட்ரோஃபிலிக் கேரக்டர், லிப்போஃபிலிக் கேரக்டர்ஸ், இல்லைனா ஹெச்எல்பி ஸ்கேல்லேருந்து கேட்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு கேட்குறப்ப டோசேஜ் ஃபார்ம்ஸில் வந்து இந்த சைல்டு டோசேஜ் ஃபார்மோட ஃபார்முலா என்ன, இந்த மாதிரிலாம் கேட்குறப்ப ஈஸியாக ஒரு 5 கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி ஜூடி ஸ்டூடெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இயர்ஸ் கேட்பாங்க. மெடிக்கல் அண்ட் ப்ரெக்னென்சி டெர்மினேஷன் ஆக்ட் எப்போ, தென் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் எப்போ, அந்த டேட்ஸ்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். தென் அந்த பிசிஐ கவுன்சிலில் எத்தனை பேர் வந்து கண்டக்ட் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கலாம். தென் காலேஜ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் நீங்கள் படித்தாவே ஈஸியாக 5 கொஷின்ஸ் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். காக்னசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அல்கலாய்ட்ஸ், கிளைகோசைட்ஸ் வந்து நீங்கள் 2 டாபிக் வந்து ஈஸியாக பார்த்தீங்கன்னாவே வந்து அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் எஸ்ஏஆர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இது பண்ணலாம். இந்த ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் வந்து மேஜராக நம்ம பார்த்தீங்கன்னா ஓசி வந்து அதிகமாக கவர் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, பாய் தமிழியன்ஸ். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லேருந்து எவ்வளோ வந்து கொஷின்ஸ் கேட்பாங்கங்கிற ஒரு கெஸ்ட்டில் வந்து நான் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்டோட சிலபஸ் ஓரியன்டாக இருக்கிற இதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீச் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்ஸ் வேணும், எந்த டாபிக் வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணிங்கன்னா நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் வந்து டீச் பண்ணுவேன். மேஜராக வந்து ஷூட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி, காக்னசி அந்த காலேஜ் வந்து மேஜராக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜூடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச் பண்ணுவேன். தென் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் எடுத்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டாபிக் விடாமல் எல்லாமே உங்களுக்கு பேசிக் கான்செப்ட்னாச்சும் தெரிஞ்சிருக்கணும். டெப்த்தாக வந்து தெரியலனாலும் ஓகே, பேசிக்காக கான்செப்ட் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, ஓகே, பாய் தமிழியன்ஸ். அப்படியே வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல வரேன்ட்டு உங்களுக்கு தெளிவாக தெரியும். சரி, ஓகே, பாய் தமிழியன்ஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.